கானான் ஊழியங்கள் வழங்கும் ஆறுதலின் நேரம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கத்து கொடுக்கிறார் ஒரு திருச்சபைக்கு. அந்த சர்ச்சை பத்தி பார்ப்போம்னு சொன்னா ரொம்ப நல்ல சர்ச். ஒருவேளை பிரதர், இந்த தெசலோனிக்கேயர் சர்ச் மாதிரி உங்க கேனன் சர்ச் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லைங்க, நிச்சயமா இல்லைங்க. அதை போய் எங்களோட கம்பேர் பண்றீங்களே, அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, நாங்க இன்னும் தரமட்டத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் கிராஸ் ரூட் லெவலில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாழ்மைக்காக உண்மை ரியாலிட்டி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு ஹோம்ஒர்க் அதை படிங்க. 5 அதிகாரம் தான் அந்த ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கேயர். இந்த 5 அதிகாரத்துல பவுல் அவர்களை பார்க்கும் பொழுது, உன்னுடைய விசுவாசத்தை குறித்து நான் மெச்சிக்கொள்றேன்ப்பா, நீ எவ்வளவு அன்பா இருக்கிற, நல்ல கனிகளை குறித்து பேசுற. இன்னொரு காரியம் சொல்றாரு, நீ காணிக்கைகள்லாம் எடுத்துட்டு உங்க சர்ச்சில் உங்க ஊர்ல காணிக்கை எடுத்துக்கிட்டு உங்களை காட்டிலும் தேவையுள்ள இன்னொரு சர்ச் ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னே அந்த காணிக்கைகள்லாம் 2 ஆம்பளைங்களுடைய பேரை நமக்கு சொல்கின்றார். அந்த 2 ஆம்பளைங்களுக்கு கொடுத்து அவங்கள போய் நீ போய் அந்த ஜெருசலேம் ஆலயத்தில் சர்ச்சில் போய் அவர்களுடைய காணிக்கை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வரிய உன்னுடைய கொடுப்பதலை குறித்து நான் மெச்சிக்கொள்கிறேன் என்று சொல்கின்றார். அதை தாண்டி சொல்கின்றார், நீ சுவிசேஷ பாரம் உள்ளவன், நீ மெக்கதோனியாவிலும் அக்கையாவிலும் உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், யாருக்காவது நாங்க பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை பெற்று பரவ வேண்டும் என்று சொல்லி நீ செய்யற ஊழியத்துக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன்னு சொல்ற. அதை தாண்டி அவர் சொல்கின்றார், நான் உன்னுடைய திருச்சபைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், நாங்கெல்லாம் உங்க திருச்சபைக்கு வரணும், உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளணும், we want to come and share with you அப்படின்னு சொல்லி அந்த திருச்சபையார் இடத்தில் சொல்கின்றார். உங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க, we just love to come and be a part of your service அப்படின்னு சொல்கின்றார். ஆனால் சாத்தான் எங்களை தடுக்கின்றான், பிசாசு வந்து எங்களை தடுக்கின்றான். உங்க சர்ச்சுக்கு வரக்கூடாது, நீங்க சத்தியத்தை கேட்டா கீழ்ப்படிவீங்க, மனம் திரும்பிடுவீங்கன்னு சொல்லி அறிந்து அவன் வந்து தடுக்கின்றான் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. பவுல் சொல்கின்றாராம், அப்படிப்பட்ட நல்ல திருச்சபை, நல்ல டிக் 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 எல்லாமே குட் கரெக்ட் அப்படின்னு வாங்கிட்டு இருக்க திருச்சபை திடீர்னு அதை முடிக்க வரும்பொழுது அவர் சொல்கின்றார், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கொஞ்சம் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எல்லா விதத்திலும் நல்லவங்க தான், ஆனாலும் உங்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது, உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையாய் சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நான் எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சர்ச்சில் கொடுக்கிறவன், நான் சர்ச்சில் ஊழியம் செய்யறவன், நான் சர்ச்சில் பெரிய ஆளுன்னு சொல்லி இந்த 5 அதிகாரங்களையும் பார்ப்பீங்கன்னு சொன்னா, இட் வாஸ் a working church. அந்த சர்ச் ஒரு passive சர்ச் இல்ல. அந்த சர்ச் ஒன்று எழும்பலாம், இப்ப எழுந்து பாடலாம்னு டக்குன்னு எழும்புறது, இப்ப உட்காரலாம்னா உட்கார, இப்ப முட்டி போடலாம்னா உட்கார, இப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லுகின்ற இல்லாட்டி எஸ் பாஸ் சர்ச் இல்ல. அவங்க ஒரு ஒர்க்கிங் சர்ச்சா இருந்தாலும் அது முடியும் பொழுது சொல்கின்றார், கர்த்தருடைய வருகை வருது, ஆண்டவருடைய வருகை திருடனை போல வருது. பிரியமான நிறைய சர்ச்சுக்கு சொல்லல, அவர் சில சர்ச்சஸ்க்கு தான் கர்த்தருடைய 2ஆம் வருகை, ரகசிய வருகை சொல்கின்றார். இந்த 2ஆம் வருகை, ரகசிய வருகை, அது திடீரென்று திருடனை போல வரும். மத்திய வானத்தில் இயேசு வருவார், வரும்பொழுது மரித்தவர்கள் எழும்புவார்கள், அதற்கப்புறம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இன்னைக்கு நமக்கு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, அந்த தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் சொல்லிக் கொடுப்பதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திருச்சபைக்குள்ளாய் ஒரு கூட்ட ஜனம் இருந்தாங்க. அந்த ஜனம் எப்படிப்பட்டவங்கன்னா, வனையா கழுத்துள்ளவர்கள். அந்த ஜனம் எப்படியாப்பட்டவர்கள் சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பிடிச்ச சத்தியம்னா நான் ஏத்துப்பேன், எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என் பெற்றோருக்கும் என் கணவருக்கும் பாதிக்க கூடாது, எங்களை குத்தக்கூடாது, எவனை வேணாலும் குத்தட்டும், முன்னாடி இருக்கணும் குத்தட்டும், பின்னாடி இருக்கணும் குத்தட்டும், சைட்ல இருக்கணும், யாரை வேணாலும் குத்தட்டும், ஆனா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளானா என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் செய்யறது தப்புன்னு ஒருத்தன் சொன்னா, அப்படிப்பட்ட பிரசங்கம் எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட வேதம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லத்தக்கதாய் ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஆகையால அதை முடிக்கும் பொழுது சொல்ற, நான் நல்லதெல்லாம் சொல்லிட்டேன், உன்னை குறித்து நான் ரொம்ப மேன்மை பாராட்டிட்டேன், 95% நீ எவ்வளவு நல்லவன் என்று உன்னுடைய திருச்சபையினுடைய தன்மையும் உன்னுடைய கொடுப்பதிலையும் நான் சொன்னாலும் உங்ககிட்ட சில குறைகள் உண்டு, உங்களுக்குள்ளாய் சில ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா,
புத்தி சொன்னா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. கர்த்தருடைய வசனத்தை சொல்றவங்கள மதிக்க மாட்டாங்க. அவங்க எந்த விதத்திலும் தனக்கு எல்லாம் தெரியும், தனக்கு இருக்கிற அந்த சின்ன வெளிப்பாடை அவங்க எல்லா விதத்திலும் நினைத்து கொண்டு கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணிடுவாங்க. அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகை வரப்போகுது. அப்ப நீங்க எடுத்துக்கொள்ளாம போயிடுவீங்கன்னு சொன்னா நஷ்டம் ஊழியக்காரனுக்கு இல்ல, நஷ்டம் உங்க பக்கத்துல இருக்க சர்ச் மெம்பர்ஸ்க்கு இல்ல, உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லுகின்றார். என்ன நடந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து 3 வருஷம் மகிமையாய் ஊழியம் செய்தார். எல்லாரும் அவருக்கு ஊழியத்தை பார்த்தாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கிடைச்சது, வாய் பேச முடியாதவங்க வாய் பேசினாங்க, கை கால் ஆசீர்வதிப்பட்டாங்க, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் மறைஞ்சது, செத்த பிணங்கள் எழும்பிற்று. எல்லாம் ஒரு பக்கம் மகிமையா நடந்தது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பிரச்சனை. முன்னாடி நைட்டு வரைக்கும் அந்த ராபோஜன், அந்த பந்தி, அந்த கிரேப் ஜூஸ், அந்த பிரெட் சாப்பிட்ற வரைக்கும் சத்தியம் பண்றான், நான் போவே மாட்டேன், நான் செத்தாலும் சாவேன், ஆனா உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஊழியர்கள் மத்தியில ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலிருந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போகும் பொழுது ஒருத்தர் 2 பேர் கூட அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட கூட இல்லை. தரன்னு 6 முறை நீதிபதிகளிடத்தில் கொண்டு போறாங்க. நைட்டு 11:30 மணி முதல் பகல் 11:30 மணிக்குள்ளாய் 12 மணி நேரத்துக்குள்ளாய் 6 முறை நீதிபதிகளிடத்தில் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன பிறகு அவரை சிலுவையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு டெத் பெனால்டி கொடுத்துறாங்க. ஒரு கிரிமினலை தான் டெத் பெனால்டி, அதுவும் சிலுவையில் அறையத்தக்கதாய் ஒரு காரியத்தை கொடுப்பாங்க. இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்ச பொழுது நீங்களும் நானும் பார்க்கிறோம், ஒரு சீடன், ஒரு ஆம்பளை கூட நிக்கல. பைபிள் சொல்லுது 2 மரியாள் நின்னாங்க, விமன் நின்னாங்க. அதுல 2 மரியாள் நமக்கு தெரியும், மரியாள் மகதலினாவும் இவருடைய தாயாகிய மரியாள். அவங்கள தூரமாய் நின்றுட்டு இருந்தாங்க. அவர் சொல்றார், யோவான் இதோ உன் தாய். தாயை பார்த்து யோவானை பார்த்து சொல்றாங்க. அதெல்லாம் சொன்னாலும் பைபிள் சொல்லுது ஒருத்தரும் கூட இல்லை. there were only few women who were near the cross அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு துடிக்கின்றார், கதறுகின்றார், 7 வார்த்தை சிலுவையில் பேசுகின்றார். பேசின பின்பு தன்னுடைய ஜீவனை தன்னுடைய பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுகின்றார். பிதாவே, என் ஜீவனை ஐ கமிட் மை லைஃப் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லத்தக்கதாய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கின்றார். அதற்கு பின்பு இப்பொழுது வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு 2 முக்கியமான காரியம் நடந்தது. ஒன்று, திடீர் என்று சொல்லி ஒரு கார் இருள் கவிற்று. ஒரு கார் இருள் அந்த ஏரியா ஃபுல்லா கவிற்று. உலகம் முழுவதுமாய் கார் இருளுக்குள்ளாய் போயிற்று. இப்போ 11 o'clock பவர் கட் ஆகும்னு சொன்னா அதுக்கு நாங்கள் யூபிஎஸ் வச்சிருக்கோம். இல்லாட்டி சிலர் போய் முன்னாடி 2 minutes முன்னாடி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவாங்க. மெயின் ஆஃப் பண்ணா நமக்கு இன்டரப்ஷன் இல்லாமல் வரும். இது நமக்கு தெரியும், மைண்ட் செட் ஆச்சு. 12 மணி கரண்ட் கட் ஆகும், இன்னைக்கு டே ஃபுல்லா கரண்ட் கட் ஆகும். ஆனா அன்னைக்கு எல்லாரும் கொல்கத்தா மலை மேல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவர் இப்படி பண்ணிடக்கூடாது. ஒரு கூட்டம் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட மிக்ஸ்டு ரியாக்ஷன் மத்தியில திடீர் என்று சொல்லி அப்படியே ஒரு கார் இருள் கவிற்று. It was not an evening, it was pitch darkness. சற்று யோசிச்சுப்பார். அன்னைக்கு எல்லாரும் 6 மணிக்கு மேல போய் அகல் விளக்கையோ இல்லாட்டி ஏதோ குத்து விளக்கையோ ஏதோ ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க. அன்னைக்கு no one was mentally prepared to face this darkness. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு கொல்கத்தா மலை மேல நின்று ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி ஒரு காரிருள் கவிருச்சு. காரிருள் கவினொன்னு எத்தனை பேர் நின்று இருப்பாங்க, பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ இருட்டாயிருச்சு, இந்த இருட்டில் நான் அந்த மலையில எப்படி டெய்லி போற ரூட்டில் ஆஃபீஸ் போற இல்லாட்டி அவங்க வேலைக்கு போற ரூட்டில் இது என்னைக்கோ ஒரு நாள் போற ரூட்டு, இந்த மலையிலிருந்து நான் எப்படி கீழே இறங்குறதுன்னு தெரியாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் அவசரமா ஓடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை நடந்தது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு earthquake வந்துருச்சு. வேதம் சொல்லுது, இயேசு தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது பூமி பிளந்தது என்று சொல்லி ஒரு earthquake வந்துச்சுன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போ earthquake வரும் பொழுது எத்தனை பேர் ஐயா, எத்தனை பேரம்மா பரவாயில்ல வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஓடுவாங்க, பதபதன்னு ஓடுவாங்க. அதுவும் ஹை ரைஸ் பில்டிங்ல இருக்கவங்க எல்லாம் இறங்கி கீழே ஓடிடுவாங்க, சமபூமிக்கு ஓடுவாங்க. அப்போ அநேக ஜனங்கள் மலை மேல இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு டிசெண்ட் நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. மேலான ஒரு அனுபவத்துல இருந்து எல்லாரும் கீழே நோக்கி, இருட்டாயிருச்சு, ஒரு earthquake வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் கீழே நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அது ஒரு சாதாரணமான earthquake இல்ல, மோசமான earthquake. எப்படிப்பட்ட earthquakeன்னு சொன்னா, பிணங்கள் உள்ள கடந்தது. அந்த பிணங்கள் வெளியில வந்து போடத்தக்கதாய், செதறத்தக்கதாய், டெட் பாடிஸ் were thrown out and scattered all over. சற்று யோசிச்சு பாருங்க. எத்தனையோ earthquakes நீங்களும் நானும் பார்த்துருக்கிறோம். ஆனா எத்தனை earthquakesல செத்து போய் நேத்து முந்தினத்து புதைச்ச ஒருத்தர் வெளியில வந்து தொப்புன்னு விழுந்தது எத்தனை பார்த்துருக்கிறோம்? பார்த்ததில்லை. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் earthquake வந்து நம்ம உயிரோடு இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான earthquake வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பைபிள் சொல்லுது எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணாங்க. பிரியமானவர்களே, அநேகர் இறங்கி ஓடினாங்க. பலர் இறங்கி ஓடும் பொழுது ஒரு மனுஷன் வேறு விதமான ஓட்டத்தை ஓடினான். மற்றவங்களுடைய ஓட்டம் வேற மாதிரி இருந்தது. ஒரு மனுஷனுடைய ஓட்டத்தை படிக்க கேட்க போகின்றோம்.
மார்க்கின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாயிருந்தபடியால் சாயங்காலமான போது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துனிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். பிரியமானவர்களே, யார் இந்த மனுஷன்? ஜோசப் ஆஃப் அரிமத்தேயா அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்கின்றது. பைபிளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மேப், அதாவது பவுலினுடைய மேப், 4 ஜர்னி மேப் இருக்கும் சில பைபிள்ஸ்ல. ஜீசஸ்னுடைய மேப் சில பைபிள்ஸ்ல இருக்கும். அவருடைய கிராமமாய் செய்த ஊழியம், அந்த மேப்ல இந்த அரிமத்தேயான்னு சொல்லி ஒரு ஊரை நம்ம பார்க்கவே முடியாது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் விஷயம் வரைக்கும் ஒரு இடத்துல இந்த அரிமத்தேயா ஊரை இதுக்கு முன்னாடியும் சொல்லல, இதுக்கு பின்னாடியும் சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு சின்ன பொட்டல் கிராமம், ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த மனுஷனை ஆண்டவர் எழுப்புறார். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் சொன்னா, எல்லாரும் பூமியை நோக்கி, தன் திசையை நோக்கி, தன் ஃபேமிலியை நோக்கி, தன் குடும்பத்தை நோக்கி, வீட்டை நோக்கி ஓடும் பொழுது ஒரு மனுஷன் ராஜாவை நோக்கி ஓடுகின்றான், ராஜ்ய பாரத்தோடு ஓடுகின்றான். he was kingdom oriented ன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்கின்றது. ஆகியால போய் பெர்மிஷன் கேட்கிறான், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தாங்க. இப்ப எல்லாரும் 3-4 நாட்களுக்கு வெளியில வர மாட்டாங்க, அவங்க தன்னுடைய சரிவு போராட்டத்தின் மத்தியில இருப்பாங்க. I want the body of Jesus Christ ன்னு சொல்றான். அதற்கு பின்பு வேதம் சொல்லுது, அந்த சரீரத்தை இறக்கி அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு எவ்வளவு கஷ்டம். ஒரு பெரிய ஃபேனை கழட்டுறது ஒரு அளவுக்கு ஓகே, ஒரு பெரிய ஸ்டீப்பிள் மேல ஏறி அந்த ஸ்டீப்பிள் கிளாக்கை கலட்டி பத்திரமா கீழே கொண்டு வரது முடியாத காரியம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு 65-70 கிலோ இருந்திருப்பாரா? அப்படி எங்க ஏணி இருந்திருக்கும், எங்க இண்டஸ்ட்ரியல் லேடர் இருந்திருக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கும் தெரியாது. அந்த சிலுவையில் அடிச்சு உடைச்சா சிலுவை உடையும், ஜீசஸ் கிரைஸ்டுடைய பாடியும் சேதரும். இப்படிப்பட்ட பல இக்கட்டு சூழ்நிலையில வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை இறக்கி என்று பைபிள் சொல்லுகின்றது. பிரியமான சரீரம் கிழிக்கப்பட்டு அவருடைய தலை பகுதி நாசனமாயிற்று, மேங்கிள்டா இருக்கு. அவருடைய முதுகு 39 வாரநாள் அடிக்கப்பட்டு கிழிஞ்சு போயிருக்கு. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல மெல் கிப்சன் சொல்லி கொடுத்து நடிக்கிற நடிப்பே நம்மளால பார்க்க முடியல. அப்போது மெய்யாகவே ஒரு சரீரம் கிழிக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது, குத்தப்பட்டு ரத்தம் சிந்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டது. அப்ப அந்த சிலுவை சுத்தி பிளட், அந்த இடத்துல ஒரு பூல் ஆஃப் பிளட் மாதிரி இருந்திருக்கும். இத்தனை மத்தியிலும் ஒரு மனுஷன் ஏறி அந்த சரீரத்தை வாங்குகின்றார். இந்த சரீரத்தை வாங்கி அவரும் அவருடைய நண்பரும் கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை புதைத்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. எதுக்கு இதை செய்தார்கள்? Why did this man have to do? யோசித்து பார்ப்போம்னு சொன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் சஃபரிங் சர்வன்ட்னுடைய சாப்டர்னு சொல்லுவாங்க. அந்த சாப்டர் முழுவதுமாய் பார்த்தா இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், அவருக்கு விரும்பத்தக்கதாய் ரூபம் இல்லை, அவர் இப்படி இல்லை, அப்படி இல்லை, நசுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காய் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, 1000 அவருடைய தழும்புகளால் சுகமான 1000 காரியங்கள் சொன்னாலும், இந்த 9ஆம் வசனம் வரும் பொழுது 700 வருஷங்களுக்கு முன்பாய் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் பணக்காரர்களுடைய கல்லறையில் புதைப்பார்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றது. படிக்க கேட்போம். ஐசையா 53:9. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். பிரியமானுள்ள 700 வருஷங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படி நியமித்திருந்தாங்க. 700 வருஷங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் ஒரு ப்ராஃபஸி கொடுக்கிறார். ஒரு மனுஷன் மேல் திட்டம் வைத்து சொல்கின்றார், இந்த குறி தப்பாது, இந்த காரியம் 700 வருஷங்கள் பிறகு போனாலும் it will do what it has to do அப்படின்னு சொல்லத்தக்கதா ஆண்டவர் சொல்கின்றார். அந்த நாட்களில் ஏசாயா புஸ்தகம் யார் கையிலும் கிடைக்காது. இன்னைக்கு கையில எல்லார் கையிலும் பைபிள். அன்றைக்கு பைபிள்னா சுருளா இருந்தது. அது வேதாகமம் திருச்சபையில தான்
தான் கிடக்கும். அந்த திருச்சபையில எல்லாரெல்லாம் எடுத்து பயன்படுத்திட முடியாது. யாராவது 1-2 பேருக்கு அதை தொடக்கூடிய பாக்கியம், அதை தொடர்ந்து படிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அதுவும் தாறுமாறா படிக்க கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாய் பயபக்தியோடு படிக்கணும். அப்படி படித்த ஒரு நபர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் படிச்சு முடிஞ்சோடனே கொண்டு போய் ஜீசஸ் ஒரு இடத்துல இருந்து தள்ளி விடும்படி முயற்சி எடுத்தாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஜோசப் ஆஃப் அரிமத்தேயா அதெல்லாம் படிச்சிருக்கவே முடியாது. என்ன குறிச்சு தான் சொல்லியிருக்கு, என்ன குறிச்சு தான் 700 இயர்ஸ் முன்னாடி சொல்லி நினைச்சிருக்கவே முடியாது. ஆனா பைபிள் சொல்லுது, இந்த மனுஷன் ஒரு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றார். அவர் போகின்றார், அந்த சரீரத்தை வாங்கி கொண்டு போய் புதைக்கின்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கின்றது. பிரியமானவர்களே, அது எவ்வளவு பெரிய காரியம்னா, அதை புதைக்கும் பொழுது சும்மா போல ஒரு 35 கிலோ உள்ள அலோ அண்ட் மர் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கின்றது. அந்த சரீரத்தை சுற்றி கட்டும். நம்ம ஒரு யாராவது இறந்துட்டா ஒடிக்கலான் போடுறதை பார்த்துருக்குறோம், இல்லாட்டி அவருக்கு பிடிச்சதை வைக்கிறத பார்த்துருக்குறோம், இல்லாட்டி டெட் பாடியிலேருந்து ஸ்டிங்கர்ஸ், அந்த ஸ்டிங்கிங் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில காரியங்களை பூசுறதையும் தடவுதையும் சென்ட் போடுறதையும் பார்த்துருக்கோம். அன்னைக்கு அவங்களும் கூட கொண்டு வந்தாங்க 75 பவுண்ட் அப்படின்னு சொன்னா 35 கிலோ. ஒருவேளை உங்களுக்கு முடிஞ்சதுன்னு சொன்னா நீங்க வீட்டில் ஏதாவது ஒரு 35 கிலோ வெகுமானம் உள்ள காரியத்தை எடுத்துட்டு உங்க படிக்கட்டை ஒரு மேலேருந்து கீழே இறங்கிடுவாங்க, இல்லாட்டி மேலேருந்து கீழே ஏறி இறங்குங்களேன். உங்க பால்பிட்டேஷன், உங்க ஹார்ட் பீட்னுடைய லெவல் எங்கேயோ இருக்கும். 180 இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு நீங்க வந்து சொல்லுங்க, இல்லைங்க அதோட கம்மின்னு சொல்லி பாருங்களேன். மினிமம் சம்வேர் பிட்வீன் 150 to 180 தான் உங்க ஹார்ட் பீட் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேதம் சொல்லுது, இந்த மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துடைய 65 கிலோ உள்ள சரீரம், அதற்கு பின்பு அவர்கள் கையில் ஒரு 35 கிலோ உள்ள அந்த டெட் பாடி சுற்றுறதுக்கான காரியம் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வேதம் சொல்லுகிறது, அந்த மலை மேலேருந்து இறங்கி வந்து அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து அடக்கம் செய்கின்றார்களாம். இன்றைக்கு உங்க மேல ஏதோ ஒரு அழைப்பு ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இன்னைக்கு உங்க மேல ஆண்டவர் ஏதோ ஒரு கிருபை கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், நான் மேலானதை நோக்கி ஓடுறேன், I'm running towards a higher elevation brother, I'm running towards God's kingdom. என் ஓட்டமானது கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றன்னு சொல்லி எத்தனை பேரம்மா சொல்ல முடியும்? அந்த வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் அவன் ஓடுறான், ஆண்டவருடைய சரீரத்தை கேட்கிறான், அந்த சரீரத்தை கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணுகின்றான். ஒருவேளை இந்த மனுஷனை குறித்து பைபிள் எங்க பார்த்தாலும் தெரியாது. இதுக்கு முன்னாடி இவரை குறித்து பைபிள் சொல்லல, பின்னாடி இவரை குறித்து பைபிள் சொல்லல. He appears on Jesus' death, he disappears on Jesus' burial. இந்த டெத்துக்கும் பரியலுக்கும் குறிய அந்த 1-2 மணி நேரம் தான் வராரு, மறைஞ்சு போறாரு. ஆனா இன்னைக்கும் கூட ஒரு பெரிய டெஸ்டிமனி, ஒரு பெரிய சாட்சி அவருக்கு பின்பா இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பாருன்னு சொன்னா, நான் உனக்காய் நிறைய செஞ்சிருக்கிறேன். உன் கருவுல உன்னை காப்பாற்றினேன், அதற்கு பின்பு உன் கருவுல உன் பிள்ளைகளை காப்பாற்றினேன், அதற்கு பின்பு இத்தனை ஆசீர்வாதங்களோடு உன்னை நடத்தினேன், எனக்கா என்ன செய்தான்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன சொல்ல முடியும்? சாமி, என் டைத்தை கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கு அந்த ஜனங்க தெசலோனிக்கேயர் லைக் திஸ், நல்ல காணிக்க கொடுக்குற ஜனங்க, சர்ச்சை கட்டின ஜனங்க, அவங்க கொடுக்கறதுல உதார்த்தமா எக்ஸாம்பிள் அந்த ஜனங்க. அதை ஆண்டவர் சொல்லலை, இட்ஸ் ஓகேன்னு சொல்லலை, அதை தாண்டி ஒன்று எதிர்பார்த்தார். அவங்க சொல்லியிருக்கலாம், நான் போய் வாரத்துக்கு ஒரு முறை சுவிசேஷன் சொன்னேன், இட்ஸ் ஓகேன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுறல, அதை தாண்டி ஒன்று எதிர்பார்த்தாரு. என்ன எதிர்பார்த்தாருன்னு சொன்னா, நீ ஜாக்கிரதப்பா, நீ ஜாக்கிரதம்மா, ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்ற, நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள நடத்துற, நிறைய பேருக்கு இதுதான் சத்தியம்னு சொல்லி காமிச்சு கொடுக்குற, ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் நடத்த கொஞ்சம் சரியில்லை, உன் நடத்தை கொஞ்சம் பார்த்துக்கோ. your walk is not right, there's something defective about your walk. எல்லாரும் கீழே நோக்கி ஓடினாங்க. ஆனா ஒருத்தன் தான் வீடு இருக்கா இடிஞ்சுதா தெரியல, அந்த இருட்டுல வழி கண்டுபிடிப்பானா இல்லையா தெரியல. வேதம் சொல்லுது, அவன் ஆண்டவராகி தேவனை நோக்கி ஓடினான். எதுக்கையா ஓடினா? அவன் மேல ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது, அவன் மேல ஒரு அழைப்பு இருந்தது, அந்த அழைப்பை அவன் நிறைவேற்றணும். he performed what he had to. இன்றைக்கு உங்க மேலேயும் என் மேலேயும் ஒரு அழைப்பு உண்டு. there is a calling in your life and my life. what have we done for God? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கா என்ன செய்திருக்கிறோம்? நல்லது. ஒருவேளை செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லது. அப்படி செய்யலைன்னா it is time that we revamp our walk with God. ஏதோ ஒரு குறையோட வந்திருப்போம்னு சொன்னா, if we look like an handicap before God, இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி இவ்வளோ காரியத்தை கொடுத்துருக்கிறேன், ஆனா இவன் செயல்படலன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம மேல குறையுள்ள ஒரு காரியமா இருக்கக்கூடாது. வேதத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை சொன்னாலும், இந்த மனுஷனை உங்களுக்கு எனக்கும் அவன் ஊர் என்ன தெரியாது, அவன் ஜாதி என்ன தெரியாது பெருசா, அவனுடைய குலம் கோத்திரம் பெருசா தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவன் ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுத்தான்,
கர்த்தருக்காய் ஓடி போய் பிலாத்து முன்னாடி நின்னா. யாரையா நின்னது? ஒரு பெரிய செல்வந்தன்னு பைபிள்ல படிச்சோம். 4 காஸ்பல் ரைட்டர்ஸ் இவரை பத்தி எழுதியிருக்கிறாங்க. 4 மத்தேயு, மார்க், லூக், ஜான், 4 புஸ்தகத்தில் இவரை குறித்து படிக்க கேட்போம். அப்பேற்பட்ட தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, he stood for God, he risked his life for God. பிரியமானவர்களே, உங்களுக்காய் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். இன்னைக்கு ஆண்டவருக்காய் நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க? கர்த்தருக்காய் எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க? அந்த யோசேப்பு ஒரு வேளை இன்னைக்கு மறித்து நம்மலாம் மேலே போவோன்னு சொன்னால் அன்றைக்கி எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஊழியம் செஞ்சேன், நான் இயேசுக்காக ரத்த சாட்சியாக மறித்தேன். ஆனால் ஒருத்தர் சொல்லுவார், இயேசுனுடைய சரீரத்தை எனக்கு கொடுத்தாங்கய்யா. ஐ வாஸ் அ கஸ்டோடியன் ஆஃப் ஜீசஸ் பாடி, ஐ டிட் இட் வெல். நான் அதை ஒரு நாளும் என் சுகபோகத்தை பார்க்கல, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை வாங்கினேன். கஷ்டம்தான், ரத்தம் சிந்தது, உடம்பு கிழிஞ்சு போயிருந்தது, பாடி ரொம்ப மேங்கிள்டாக இருந்தது, ஒரு மாதிரி டிஸ்டார்டடாக இருந்தது. ஆனாலும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அழகாக சுற்றி கொண்டு போய் பத்திரமா எனக்குன்னு வச்சுருந்தேன். அந்த கல்லறை எனக்குன்னு வச்சுருந்தேன். ஆனால் அதுலேயும் பரவாயில்ல, இயேசு செத்த பிறகு அதில் கொண்டு போய் புதைத்து, அவனுக்கு தெரியாது 3ஆவது நாள் காலி ஆயிரும்னு. ஆனாலும் he gave the best that he had for the Lord and for God's glory. இன்றைக்கு ஆண்டவருக்காய் நீங்கள் உங்களதை கொடுக்கறத காட்டிலும் இன்றைக்கு உங்களை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். தெசலோனிக்கரை பார்த்து சொல்கின்றார், நீ நல்ல சர்ச் தான், நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், நீங்கள் கீழ்ப்படுகிறவங்க தான், சுவிசேஷ பாரம் உள்ளவங்க தான், நீங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு கொடுக்குற ஜனம் தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு குறை இருக்குது. என்ன குறைன்னா, நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்துக்கே கீழ்ப்படுகிறதில்ல. உங்களுக்கு பிடிச்சதை ஏற்றுக்கிறீங்க, பிடிக்காதனாலும் ஜஸ்டிஃபிகேஷன், இது அதனால இது நடந்திருக்கும், இதனால அது நடந்திருக்கும், இதனாலன்னு சொல்லி டேக் இட். when God speaks to you through servant of God, கர்த்தருடைய ஊழியக்காரன் பேசும் பொழுது, இது எனக்கு என்னையோட ஆண்டவர் பேசுகிறேன், எனக்கு குறை இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு குறை, என் பெற்றோருக்கு குறை இருக்குது, அதைத்தான் ஆண்டவர் பேசுகிறேன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு உன்னை சரி திருத்துப்பேன்னு சொன்னால், ஊழியக்கார் மேலே கூப்பிட்டு குட் பாய் அப்படின்னு சொல்லி உன்னை பேட் பண்ணுறாரு இல்லையோ, வேற ஒரு நடக்கும். என்ன நடக்கும்னு சொன்னால், when you come to heaven you will be glorified before all the saints. அதைத்தான் அந்த தேவ மனுஷன் சொல்கிறான், நீ வந்து ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவப்பா, விட்டு போக பாட மாட்ட, எடுத்துக்கொள்ளப்படுவேன். இன்னைக்கு உங்களோடு கூட நான் ஜெபிக்க போகின்றேன். இன்னைக்கு நீங்கள் கேளுங்க, யோசேப்புக்கு ஆண்டவர் 700 வருஷம் முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இன்றைக்கு உங்களை குறித்து ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. இன்றைக்கு உங்களை குறித்து ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு உண்டு. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கின்றீர்கள்? ஒருவேளை ஹேவ் யூ டன் யுவர் பெஸ்ட்? ஒரு ஏலத்தில் கேட்பாங்க, ஹேவ் யூ டன் யுவர் பெஸ்ட்ன்னு சொல்லி. அந்த ஏலத்திலேயே ஒரு குறித்த ரேட் இல்லாட்டி குறித்த மார்க் வர்றதுக்கு முன்னாடி they don't close it. பிரியமானது, ஏலம் இல்லை. ஒரு ஏலத்தில் கொடுக்கறத சர்ச்சை தான் கட்ட முடியும். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை கொடுக்கும் பொழுது உங்களை கட்ட முடியும், உங்களுடைய எதிர்காலத்தை கட்ட முடியும். Have you really done well, my dear brother, my dear sister? God has given you so much talents. God has given you so much of grace. உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? Joseph did what was committed to him. Have you really done what is committed? There is a time that we are all going to very soon face. Jesus will come, a secret coming. Do we have the assurance of being taken along with him? Or do you think I might be taken or I may not be taken? If you have a doubt, this is a day when you can straighten it up. இந்த காலை நீங்கள் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாய் மாறுற நேரம். இன்னைக்கு நம்முடைய தூக்கம் எனக்கு ஐ ஃபீல் வெரி ஸ்லீப்பி பிரதர், ஐ ஃபீல் வெரி டயர்ட் பிரதர், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஐ டோன்ட் ரியலி ஹேவ் தி எனர்ஜி. ஒரு 1000 காரியங்களை சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ லார்ட், யூஸ் மீ என்று சொல்வீங்கன்னு சொன்னால் உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற நாட்கள் வெகு சீக்கிரம். There is a time that's going to come when God is going to use you. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாருனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேருதே. பாருனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேருதே. பாரசிலுவை சுமந்தேருதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது.
இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். என் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். நம்மை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. 700 வருஷம் முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை ஒரு மனுஷன் நிறைவேற்றினான். உங்களுக்கு 1 வருஷம் முன்னாடி ஆண்டவர் ஊழியக்காரர் மூலியமா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம், நேரடியா பைபிள் மூலியமா பேசியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மறைமுகமாய் when you went through persecution or suffering, God could have made you confess or you commit or you vow something for God and God's glory. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் தரையில போட்டு நசுக்கி வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு அதெல்லாம் அன்னைக்கு சொன்னேன், என்னால செய்ய முடியல. அது அன்னைக்கு சொன்னேன், when I was a spinster, when I was a bachelor, but now I'm married, now I have children. சாக்கு சொல்றீங்களா? யோசேப்பு பெரிய மனுஷன், பணக்காரன், பெரிய கவுன்சில் மெம்பர், ப்ராமினன்ட் கவுன்சில் மெம்பர். ஆனாலும் வேதம் சொல்லுது, ஒரு அண்டர்டேக்கரை போல, ஒரு வெட்டியான போல, ஒரு குழி தோன்றவனை போல இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை வாங்கிட்டு போனாரு. ஒரு ஜிஹெச்ல மார்ச்சரி வர்க்கரை போல தன்னைத்தானே தாழ்த்தி போய் இயேசு சரீரத்தை வாங்கினாரு. இன்னைக்கு நீங்க are you looking at your egos, my dear brother, my dear sister? You might be a big man, you might be a big lady, you might be a big woman. யாரா இருந்தாலும் சரி, நான் யார் தெரியுமா? என்கிட்டலாம் அவன் சொல்ல முடியாது, என்கிட்டலாம் இவ சொல்ல முடியாது. அடுத்தவங்க உங்களை வேதத்தின்படி அதிகாரத்தோடு கூட, உங்களை உரிமையோடு கூட உங்களுடைய நடத்தை சரிப்படுத்தும் பொழுது தலை நிமிர்ந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுகின்ற ஒரு வனையா கழுத்துள்ள திருச்சபை பார்த்து சொல்கின்றார், எல்லாம் ஓகே, ஆனா இயேசுடைய 2ஆம் வருகையில நீ விட்டு போக கூடாது. ஆகையால கொஞ்சம் வாழ்க்கையை சரி திருத்திக்கொள். You have a plan of God on your life. There is something that God wants to do on you, through you. Without you, He is not able to really proceed. ஆண்டவர் நிச்சயமாய் கரத்தை பிடித்து நடத்துவார். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். We thank you for this blessed Sunday morning, Lord. When so many people are sleeping in their homes, when so many people are contemplating whether to attend an evening service or just to relax at home, Lord, we thank you for you brought a small group of people to come to listen and to partake in your ministry. Be with each one of us, Lord. Use us for your glory. In Jesus' name we pray. அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள்